அன்பான குழந்தைங்களே, அடுத்த கதையை நம்ம கேட்கலாமா? ஒரு பெரிய காட்டில் ஒரு நரி வாழ்ந்துதான். அந்த நரி ஒரு தடவை ஊருக்கு பக்கத்தில் வந்துதான். அந்த கிராமத்தில், அந்த ஊரில் நிறைய திராட்சை தோட்டங்கள் இருந்தது. அந்த நரி அந்த திராட்சைங்களை பார்த்துக்கிட்டே ஒரு தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. அங்கே உயரத்தில் அது நல்ல பழுத்த திராட்சைகளை பார்க்குது. அது பார்த்த உடனே அதுக்கு பயங்கர ஆசையாயிடுச்சு. ஏன்னா திராட்சை நல்ல சுவையாக இருக்கும் இல்லையா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ நரிக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. உடனே இந்த நரி என்ன பண்ணுது, ஓடி அந்த திராட்சைகளை பறித்து தின்னு குதித்து ட்ரை பண்ணுது, முயற்சி பண்ணுது. ஆனால் அதுக்கு எட்டலை. சரி, இன்னொரு முறை முயற்சி பண்ணுவோன்னு சொல்லி ஓடி திருப்பியும் திராட்சையை பறிக்க முயற்சி பண்ணுது. அது மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணால் கூட அந்த திராட்சைகள் மிக மிக உயரத்தில் இருந்ததுனால அதால் பறிக்க முடியலை. அடுத்தடுத்து மரத்துலேயும் போய் அந்த திராட்சைகளை பறிக்க முயற்சி பண்ணுது. எதுவுமே அதுக்கு எட்டலை. கொஞ்ச நேரம் கழித்து அதுக்கு ரொம்ப சோர்வாயிடுச்சு, டயர்டாயிருச்சு. உடனே இந்த நரி என்ன சொல்லுச்சு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு மீண்டும் முயற்சி பண்ணுது. இந்த திராட்சையை எப்படியாவது பறித்து நம்ம சாப்பிடணும், அது எவ்வளோ சுவையாக இருக்குது, பார்த்தாலே ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணுது. இந்த முறையும் அதுக்கு தோல்வி தான். அது கிடைக்கல. அது உயரமாக குதித்தாலும் அந்த திராட்சை இன்னும் கொஞ்சம் உயரத்தில் இருக்குது. அதனால் அதை பறித்து திங்க முடியலை. நரிக்கு கிடைத்தது ஏமாற்றம். உடனே நரி என்ன சொல்லுச்சு, இந்த திராட்சைகள் ரொம்ப சுவையான திராட்சை இல்லை, இதில் ரொம்ப சுவை கம்மியாக இருக்கும், நம்ம இதை பறிக்க வேண்டாம் அப்படின்னு தன்னோட தோல்வியை மறைத்து கொண்டு அது மெதுவாக நடந்து காட்டுக்குள்ளேயே போயிருச்சு. ஆனால் இது உண்மையா குழந்தைகளே? அந்த நரி என்ன பண்ணியிருக்கு, தன்னால் அடைய முடியாத ஒரு பொருளை அது டேஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுச்சு. இப்படித்தான் நிறைய பேர் அவங்களுக்கு கிடைக்காத பொருளை தேவையில்லாமல் குறை சொல்லிக்கினே இருப்பாங்க. அந்த மாதிரி உலகத்தில் இருக்காங்க. நம்ம மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாமா? பாய் பாய்.